ஹாய், என் பேர் வந்து தமிழ்செல்வி. நான் வந்து 2017 வேலையை விட்டுட்டேன். என்ன வேலை செஞ்சுருந்தேன்னா, டேட்டா ஆப்ரேட்டராக வேலை செஞ்சுருந்தேன் செங்கம் தாலுக்கா ஆஃபீஸில். அது வந்து ஒரு அவுட் சோர்சிங் ஒர்க்கா. அதுக்கப்புறம் என்னால் அதில் அந்த ஒர்க் பண்ண முடியல, அதனால் நான் நின்றுட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, நான் சிங்கம்லேருந்து எங்கள் ஊருக்கு வரும்போது நிறைய நாய்க்குட்டிகள் வந்து அடிபட்டு இறந்து போகிறத பார்த்தேன். அதனால் நாய்க்குட்டிகள் எடுத்து வளர்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அவங்களுக்காக ஷெல்டர் கட்டணும்னு சொல்லிட்டு இப்போ 2024 வந்து ஆசைப்பட்றேன். கொஞ்சம் முயற்சிகள்லாம் கட்டிகிட்ருக்கோம். அதுக்கு பணம் வந்து நிறைய தேவைப்படுது. வாழ்க்கைங்கிறது ரொம்ப போர் அடிச்சு போச்சு எனக்கு. அதனால் இப்போ நாய்களை கையில் எடுத்துகிட்டு அப்படியே நாய்கள் கூட ட்ராவல் பண்ணும்போது அவங்களுடைய வாழ்க்கை வந்து எவ்வளோ பரிதாபமாக இருக்குது, அவங்க எவ்வளோ லவபுளாக இருக்காங்க, அவங்க வாழ்க்கையை எவ்வளோ என்ஜாய் பண்ணி அவங்க வாழ்கிறாங்க, மனுஷங்க எந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் குறிக்கிறாங்க, அந்த விஷயங்கள்லாம் யோசித்தேன். நாய்கள் மற்ற விலங்குகள் எல்லாமே மனுஷனுக்கு வந்து தொந்தரவு தருதுன்னு சொல்கிறாங்களே தவிர, மனுஷன்தான் வந்து மற்ற உயிரினங்களை தொந்தரவு பண்ணிகிட்ருக்கான், கொலை பண்ணுறான் அப்படிங்கிறது நமக்கு புரிய மாட்டேங்குது. அப்படி பார்த்தோம்னா அவங்களுடைய வாழ்க்கையும் திருடி நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். அது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னா தெரியல. எத்தனை பேர் வேணால் யார் வேணால் சட்டம் இயற்றலாம். ஒரு சாரம் இருக்கும், மனுஷங்களுக்கு இது ரொம்ப தொந்தரவு கொடுக்குதுன்னு சொல்லலாம். அப்படிலாம் இல்லை. நாய்களுக்கு உணவு கொடுக்க தொடங்குங்க, நாய்களை வந்து நேசிங்க, அப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். எல்லாமும் நாய்கள் கூட பழகும்போது ஆரம்பத்தில் குலைக்கிற நாய் அதுக்கப்புறம் அன்பாக பழக ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் உங்கள் வீட்டு கோழியே வந்து அது கடிச்சிருந்தா கூட அதுக்கப்புறம் கடிக்காது. நீங்கள் அதை நேசிக்கவும் அதை பழகவும் ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து நாய் உங்களோட அந்த எந்த பொருளையும் காவல் காக்க பார்க்குமே தவிர, நீங்கள் தொட்டு தூக்கி அதை எந்த பொருளையுமே வந்து அது கடிக்காது. அதனால் நீங்கள் வந்து நாயை நேசிக்க ஆரம்பிங்க, அதுதான் நல்லது. நாய்க்கு உணவு கொடுக்க தொடங்குங்கள், அப்படி தான் சொல்ல முடியும். உணவு கொடுங்க. ஏதாச்சும் உணவுன்னா அப்படியே பெருசாக நான் கறி சோறுலாம் ஆக்கி அப்படி போகணும்னு இல்லை. ஒரு சின்ன பிஸ்கெட் துண்டு கொடுங்க, கொஞ்சம் கூப்பிட்டு தடவி கொடுங்க, போதும். அது உங்களை தொந்தரவு பண்ணாது, எந்த விதத்துலையும் தொந்தரவு பண்ணாது. அதை விரட்டும் போது தான் அதுக்கு கோவம் வரும், அப்போ தான் வந்து அது உங்களை பார்த்து குலைக்கும். அந்த மாதிரி தான் ஏதோ உங்கள் கையில் இருக்கிற ஒரு தின்பண்டத்தை கொடுத்தீங்கன்னாவே நாய் வந்து அவ்வளோ அது ஒரு அற்புதமான ஜீவராசி. அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு குழந்தை கூட நாயை ஹேண்டில் பண்ணிடும். ஏன்னா அது கையில் இருக்கிற பிஸ்கெட் துண்டு கொடுத்து அப்படி அந்த நாயோட வாய்க்குள்ள வரைக்கும் கையை உள்ளே விட்டுட்டு எடுத்துகிட்டு வரும் அந்த குழந்தை. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது. எங்கேயோ எப்பயோ நீங்கள் பைக் ஓட்டிகிட்டு போகும்போது உங்கள் அந்த சவுண்ட்னால நாய் அலர்ஜியாகி உங்களை தொடுத்தினாலோ, இல்லை ஏதோ ஒரு நாய் வந்து உங்கள் வீலில் வந்து உச்சாடிச்சிடுது அந்த ஸ்மெல்காக தொடுத்தினாவோ, நீங்கள் வந்து அதை புரிஞ்சிக்காமல் நாய் வந்து உங்களை அட்டாக் பண்ண வருதுன்ட்டு காலை ரெண்டையும் விரித்து நாய் இப்படி எட்டி ஒதுக்கிறீங்க. என்ன நியாயம் அது? என்னையும் நாய் தொடுத்தும், ஏன்னா நான் நாய்களோட பழகிறேன். ஏதாச்சும் ஒரு நாய் வந்து என் வீலில் உச்சாடிச்சிருச்சுன்னா அந்த ஏரியா விட்டு வேறு ஒரு ஏரியாவுக்கு போகும்போது அந்த நாய் என்ன நினைக்கும்னா, வேறு ஏரியாவிலேருந்து நாய் வந்துடுச்சுன்னு நினச்சி என்னையும் தொடுத்தும். நான் போகும்போது நிறைய நாய்ங்க என்னை தொடுத்தும். நான் ஸ்லோ பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் போவேனே. கடந்து போக முடியாது. தொடுத்துச்சுன்னா நிற்பேன். அதுக்கப்புறம் அவங்களும் நின்றுடுவாங்க. நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா அவங்களும் நின்றுடுவாங்க. நீங்கள் வந்து காலை எத்தி உதைக்கிறது, கல் எடுக்குதுன்னும் போது அவங்க என்ன